உள்ளிருந்த மிருகத்தை அவிழ்த்து விடுதல், கிராமத்தில் மனிதன் vs வேர்வுல்ஃப் மோதல். சீசன் -2 அத்தியாயம் -1. பாலைவனத்தில் மறைந்திருக்கும் இருண்ட ரகசியங்கள் என்ன? காற்று கத்தி வீசியது. பொன் நிற மணலை வானளவு சுழல்களில் தூக்கி, சூரியனையே மறைத்தது. அர்ஜுனின் கண்களுக்கு முன்னால் விரிந்திருந்தது, நிழல்களின் பாலைவனம். மாதங்களுக்கு முன்பு கலிதாரை சிறையில் அடைத்திருந்தாலும், இந்த பாலைவனம் இன்னும் அமைதியில்லாமல், உயிருள்ள மிருகம் போல இருண்ட சாபத்தில் துடித்துக் கொண்டே இருந்தது. அர்ஜுன் தனது வாளின் பிடியை விடாமல், போர்வையைச் சரி செய்து முனைந்தார். பின்புறம் ராஜீவ் மற்றும் 2 புதிய காவலர்கள் பயம், உறுதியின் கலவையோடு நடந்தனர். ராஜீவின் கிராம மக்கள் சொன்னார்கள், சாபம் முழுமையாக நீங்கவில்லை. மணல் கீழே இன்னும் பழமையான ஒன்று புதைந்து கிடக்கிறது. மறக்கப்பட்ட இடிபாடுகள். மாலையில் அவர்கள் பாதி மணலில் புதைந்த கல்லறைகளை கண்டனர். பொறிக்கப்பட்ட சின்னங்கள் மர்மமாக ஜொலித்தன. ராஜீவ் மணலை துடைத்து வாசகங்களை கண்டார். கேள் இருந்திருந்தால் வாசித்துச் சொல்லியிருப்பார், என்றார். அர்ஜுன் கல்லை தொட்டவுடன் ஒரு குளிர் அதிர்ச்சி முழு உடலையும் ஊடுருவியது. கண்முன்னே காட்சிகள் பறந்தன. நிழல் அரக்கர்கள், ஒளிவாள்கள், பிணைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட விலங்கு. அவசரமாக கையைப் பிறழ்த்து, மூச்சை இழுத்து, இங்கெல்லாம் கலிதார் நமக்கு தெரியக்கூடாததை மறைத்திருக்கிறார், என்றார். மாறும் நிழல்கள். இரவு அவர்கள் தீக்குமட்டில் அமர்ந்தபோது, நிழல்கள் பிசாசுகளாக மாற்றம் அடைந்தன. ராஜீவின் நிழல் ஓநாய் போல் கத்தி அவனைத் தாக்கியது. அர்ஜுன் வாளை வீசி நிழலைச் சிதைத்தார், ஆனால் பயம் பெருகியபோது நிழல்கள் கூடின. அச்சப்படாதீர்கள், அச்சமே அவற்றை உருவாக்குகிறது, என்று அர்ஜுன் கூவினார். தன் வாளை மணலில் பதித்து, விண்மீன் ஓநாயின் சக்தியை அழைத்தார். ஒளி நிழல்களை கரைத்து விட்டது. மணல் அடியில் புதைந்த கல்லறை. அடுத்த நாள் விடியலில் மணல் இடிந்து, ஓநாய் வடிவ கதவுடன் கூடிய கல்லறை திறந்தது. உள் சுவரில் ஓவியங்கள், காவலர்கள் vs நிழல் உயிர்கள். ஒரு ஓவியத்தில் விண்மீன் ஓநாய் சங்கிலியால் பூட்டப்பட்டு, அதன் ஒளி கருங்கிண்ணத்தில் பாய்வது காட்டப்பட்டது. ராஜீவ் நடுங்கி, அப்படியா, ஓநாயின் சக்தி இங்கே புதைந்திருக்கிறதா, என்றார். அந்த நேரத்தில் நிழல்களிலிருந்து ஒரு பிரம்மாண்ட குரல் முழங்கியது. இந்த கல்லறை எனது, உங்களுக்கானது அல்ல. மிகப் பெரிய போராட்டம் வெடித்தது. ராஜீவ் கிண்ணத்தை கண்டெடுத்து ஒளியால் நிழலைச் சிதைத்தார். ஆனால் கிண்ணம் உடைந்து, பெரும் அதிர்ச்சி பாலைவனத்தை அதிர வைத்தது. அவர்கள் உயிருடன் வெளியேறினார்கள். அர்ஜுன் வியர்வையை துடைத்து, இது முடிவல்ல. கிண்ணம் இன்னும் மணலில் புதைந்திருக்கிறது. யாராவது அதை மீண்டும் திறந்தால், உண்மையான போர் அப்போதுதான் ஆரம்பமாகும், என்றார். ராஜீவ் மெதுவாக, அப்போ போராட்டம் இன்னும் தொடங்கவே இல்லை, என்றார். பாலைவனம் அமைதியாக இருந்தாலும், மணலுக்குள் புதைந்திருந்த கிண்ணம் துடித்தது. அது இன்னும் உயிரோடு இருந்தது. இரவு ரகசிய குரல்கள். அந்த இரவு ராஜீவ் விழித்துக்கொண்டு, என்னை விடுவி, என்ற குரலைக் கேட்டார். அவனது கண்கள் கருமை நிறம் பெற்றன. அர்ஜுன் அவனை அசைத்தார். இது கிண்ணம், அது என்னை அழைக்கிறது, ராஜீவ் மூச்சுத் திணறச் சொன்னார். மற்ற காவலர்கள் பயந்து, பாலைவனம் அவனை குறித்துவிட்டதா, என்றார்கள். அர்ஜுன் கடுமையாக, நான் உயிரோடு இருக்கிறேன் என்ற வரை யாரையும் அது எடுக்காது, என்றார். ஆனால் உள்ளுக்குள் சந்தேகமடைந்தார். சாம்பல் ஊர்வலம். அடுத்த நாள் கருப்பு உடையில் வர்த்தகர்கள் தோன்றினர். அவர்களின் தலைவன் மலக் என்றான். அவன் புன்னகையுடன், கிண்ணம் உங்களுக்கானது அல்ல. மற்றவர்களும் அதைத் தேடி வருகிறார்கள், என்றான். அவன் கண்ணாடி பாட்டிலில் நிழல் மந்திரம் வைத்திருப்பதைக் கண்டு அர்ஜுன் அதிர்ந்தார். ஒரு கணத்தில், அவர்களின் ஊர்த்தி மாயை போல மறைந்தது. பாலைவனத்தின் ஆவிகள். அந்த இரவு அர்ஜுன் கனவில் தேவின் குரலைக் கேட்டார். அர்ஜுன், கிண்ணம் ஒரே ஒன்று அல்ல. மொத்தம் 7 துண்டுகள் உள்ளன. அவை எல்லாம் விண்மீன் ஓநாயின் சக்தி. தவறான கைகளில் சேர்ந்தால், நிழல் அரசன் திரும்புவார். முதல் துண்டு. அடுத்த நாள், இடிபாட்டுகளில் ஒரு ஒளிரும் கிண்ணத் துண்டு கிடைத்தது. ராஜீவ் அதைத் தொட, அது அவன் கையோடு இணைந்து ஓநாய் சின்னம் பதிந்தது. அவன் கண்கள் நீல ஒளியால் மின்னின. மற்ற துண்டுகளை நான் உணர்கிறேன், என்றான். அர்ஜுன் கலக்கமடைந்தார். ராஜீவ் இப்போது அவர்களின் பலமும் ஆபத்துமானான். எதிரிகள் எழுச்சி. மாலை மணற்புயலில் நிழல் போராளிகள் தோன்றினர். அவர்கள் தலைவர் முழங்கி, துண்டுகள் நிழல் அரசனுக்கே சொந்தம். குறியிடப்பட்ட பையனை ஒப்படையுங்கள், இல்லையெனில் மணலில் புதையுங்கள். அர்ஜுன் வாளை உயர்த்தி, ராஜீவின் முன் நின்றார். அவனை வேண்டுமா, முதலில் என்னைத் தாண்டிப் பாருங்கள். உள்ளிருந்த மிருகத்தை அவிழ்த்து விடுதல், கிராமத்தில் மனிதன் vs வேர்வுல்ஃப் மோதல். சீசன் -2 அத்தியாயம் -2 தொடரும்.